ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு எஃப்எஃப் டைம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அப்டேட்ஸில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி பொங்கலுக்கு வரல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு படம் விலகுனதுனால பொங்கலுக்கு என்னென்ன படங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் வந்து வரப்போகுது. ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது கேம் சேஞ்சர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கரோட திரைப்படம், எஸ்ஜே சூர்யா, ராம் சரண், அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பொங்கலுக்கு வரப்போகுது. ஆல்ரெடி ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயாச்சு. இந்த படத்தை பற்றி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன இப்போது வந்திருக்கு அப்படின்னா, இந்த படத்தினுடைய கதை வந்து ராம் சரணுக்கு போகிறதுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவங்களுக்கு வந்து இந்த கதை போனதாகவும், விஜய்க்கும் கூட கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி படத்துக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சங்கர் போயிட்டு விஜய் கிட்ட வந்து கால் ஷீட் கேட்கறதுக்கான அந்த டைம் டியூரேஷனை வந்து சொல்ல போகும்போது வந்து ஒரு 1 இயர் டைம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஷாக்கான தளபதி 1 இயர்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னதுனால தான் வந்து இப்போது அந்த படம் வந்து ராம் சரணுக்கு போனதாக ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ வந்து எந்த அளவுக்கு படம் பெஸ்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்டோரி அப்படிங்கிறது ட்ரெய்லர்லையும் தெரியும். ட்ரெய்லருக்கு முன்னாடியே வந்து ஆல் ஓவரில் வந்து எல்லாருக்குமே பேசப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ வந்து முதல்வன் படம் மாதிரி இந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கேம் சேஞ்சர் இல்லாமல் இன்னும் வந்து நிறைய படங்கள் இருக்குது லிஸ்ட்டில். அதில் வந்து அடுத்தது வந்து வணங்கான். இந்த படத்தை பற்றியான சர்ச்சைகள் விஷயங்கள் என்ன அளவுக்கு போச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. 10 hours அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது யார் படம்னு பார்த்தீங்கன்னா சிபிராஜோட படம். ஸோ சிபிராஜ் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரா, இப்படி ஒரு படம் வந்து ஒர்க்லாம் போயிட்டு இருக்கா அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டாக வந்து படம் ஒர்க் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வந்து விடாமுயற்சி வரலன்னு சொன்னதுனால வந்து இப்போது சிபிராஜ் தரப்புல இருந்து வந்து இந்த படத்துக்கான அப்டேட்ஸும் வந்திருக்கு. இதுக்கப்புறமா வந்து காதலிக்க நேரமில்லை வரப்போகுது, 2K லவ் ஸ்டோரி, அப்புறம் வந்து தருணம், படைத்தலைவன், மெட்ராஸ்காரன், இது அதிதி சங்கர் அவங்க நடிப்பில் வரக்கூடிய நேசிப்பாயா, இந்த திரைப்படமும் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஆல்ரெடி சங்கரனுடைய கேம் சேஞ்சரும் வருது அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் பொண்ணும் ஒரு படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்றதுனால அப்பா விசஸ் மகள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இப்போது வந்து வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியாக நான் சொல்ல போகிற படம் வந்து எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு வழியாக ரிலீஸ் பண்ண போகிறாங்களா, ரெடி ஆயிடுச்சா, இவ்வளோ வருஷம் ஆச்சுப்பா படத்தை வந்து ஷூட்லாம் முடிச்சு கடைசியில் ஒரு வழியாக இந்த பொங்கலுக்கு வந்துட்டாங்க ரேஸில் அப்படின்னு இருக்கக்கூடிய படம் தான் மத கஜ ராஜா. விஷால், சந்தானம் இவங்களுடைய நடிப்பில் உருவான படம் தான் இந்த படம். கிட்டத்தட்ட ஒரு 2012-13 வாக்கில் வந்து எடுக்கப்பட்ட படம். ஸோ அப்போவே வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல, கிட்டத்தட்ட இவ்வளோ வருஷமாக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாமையே வச்சுருந்தாங்க. இப்போ இந்த படம் Jan 12 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்திருக்கு. சந்தானம் அவரோட ட்விட்டரில் வந்து இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு, அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக. ஸோ வந்து இந்த படமும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமாக அந்த பொங்கலில் விட்டதா இந்த பொங்கலில் இவங்க எடுப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம். இப்படி ஒரு 10 படங்கள் வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஒரே ஒரு படம் தான் வந்து ரேஸ்லேருந்து வெளியில் போனாங்க. கிட்டத்தட்ட 10 படங்களுக்கான வாய்ப்பாக இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு எந்தெந்த படங்கள்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, SK25 இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதான் தெரியுமே, புறநானூறு படம் சுதா குங்கரா வந்து இயக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தில் வந்து SK அவர்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இந்தி திணிப்புக்கு எதிரான விஷயங்கள், அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் பார்த்து இவர் பின்னால் எப்படி அந்த போராட்ட களத்திலேயே வந்து போராட போறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் கதைக்களம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ இந்த படத்துக்கான டைட்டில் புறநானூறு அப்படிங்கிறத வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி AR முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு SK. ஸோ அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமாக இந்த படத்துக்கான ஷூட்டிங் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. ஸோ புறநானூறு அப்படிங்கிறத மாற்றிட்டாங்க. அப்போ அடுத்து அந்த படத்துக்கான டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965, அதாவது 1965 அப்படின்னு வந்து இந்த படத்துக்கான பெயர் சூட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு இருக்கு. ஏன் இந்த 1965 அப்படிங்கிற ஒரு கேள்வி வரல, ஸ்பெசிஃபிக்காக அந்த இயர் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த படம் வந்து எது சார்ந்த படம் அப்படிங்கிற நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தி திணிப்புக்கு எதிராக இந்த படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ஸோ வந்து 1960s தான் வந்து இந்த போராட்டங்கள்லாம் வந்து வலுவாக நடைபெற்றது அப்படிங்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து 1965 அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அது தமிழில் சொல்ல போகிறாங்களா இல்லை இங்கிலீஷ்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியல.
தெரியல. புறநானூறு அப்படிங்கிறது வந்து மாறி 1965 1965 அப்படின்னு வந்து மாறி இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன அப்டேட்ஸ் இந்த படம் தொடர்பாக வருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மூணாவதா நம்ம பார்க்க போற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ராஜமௌலி அவங்களுடைய திரைப்படத்தை பற்றி தான். ஸோ RRRக்கு அப்புறமாக என்ன படம் எடுக்க போறாரு, இந்த படம் எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதுக்காக ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து எடுக்க போற அந்த படத்துக்காக அவர் யாரை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகேஷ் பாபு தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு மகேஷ் பாபுவை குத்தகைக்கு எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ வருஷத்துக்கு கால் ஷீட் வந்து மகேஷ் பாபு கிட்ட இவரே வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லப்படுது. ஸோ 5 வருஷத்துக்கு வந்து இவர் கால் ஷீட் வாங்கியிருக்காரு அப்படின்னா நிச்சயமா இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதுவும் வந்து பாகுபலி RRR மாதிரி மிகப்பெரிய ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து இந்த 4-5 வருஷத்துக்கு வந்து இவர் வந்து அவர்கிட்ட கால் ஷீட் கேட்டிருந்தாரு இல்லையா, அது என்ன மாதிரியான படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜங்கிள் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மாதிரியான ஒரு மூவியை தான் எடுக்க போறாரு அப்படின்னும், அதுக்கான ஷூட்டிங் வந்து இந்த வருஷம் 2025 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்படுது. ஸோ ஆல்ரெடி வந்து இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா, படம் கண்டிப்பாக 2 பார்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை சொல்லிட்டாங்க. ஸோ 25ல ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ 27ல ஃபர்ஸ்ட் பார்ட்டும் 29ல செகண்ட் பார்ட்டும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வந்து அவங்க முடிவு பண்ணி வச்சுட்டாங்களாம். இதில் வந்து மகேஷ் பாபு தவிர்த்து இன்னும் வேற யாருன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ்லாம் நடிக்க போகிறாங்க. படம் எந்த அளவுக்கு பெரிய பட்ஜெட்டில் இருக்க போகுது, அந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் அடிக்குமா அப்படிங்கிறதுலாம் வந்து இன்னும் நம்மளும் வந்து மகேஷ் பாபு மாதிரி ஒரு 4-5 வருஷம் கழிச்சு தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி பார்த்த ஒரு அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கண்டினியூஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 7G ரெயின்போ காலனி செல்வராகவன் வந்து பார்ட் 2 வந்து பண்ண போகிறாரு. பட் அங்கே வந்து கொஞ்சம் லாக் ஆகி கொஞ்சம் ஈகோ பிரச்சனையால் அதை வந்து அப்படியே கிடப்பில் வச்சுட்டாங்க. அதை வச்சுட்டு ஜிவி பிரகாஷ் படத்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான விஷயங்கள் தான் ஆல்ரெடி பேசப்பட்டு இருந்தது. பட் சத்தமே இல்லாமல் செல்வராகவன் இதுக்கான ஒர்க்கையும் வந்து சைட் பை சைடாக பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போதான் அப்டேட்ஸாக வந்திருக்கு. ஸோ 7G ரெயின்போ காலனியோட செகண்ட் பார்ட் ஷூட் வந்து ஃபைனல் ஸ்டேஜில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவன் அவர்களே வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்குமே வந்து யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் அப்படிங்கிறதையும் அதில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் இருக்குது. அதுவும் ஃபைனல் ஸ்டேஜில் ஷூட் வந்துருச்சு அப்படிங்கிறப்போ ரொம்ப சீக்கிரமாகவே படத்தை வெளியிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து நம்ம கண்டிப்பாக நம்பலாம். ஸோ ஆல்ரெடி அவர் வந்து 1001 2 இது மாதிரியான படங்கள் எல்லாத்தையும் வந்து பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் இருந்தது. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த படம் வந்துடும் அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரமாக படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாமே வந்து பிக் ஸ்க்ரீனில் வரப்போகிற மூவி. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு Jan 3ல OTTயில் ரிலீஸ் ஆக போகிற மூவிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஆரகன் மற்றும் லவ் ரெடி. ஸோ இந்த 2 படமும் ஆஹா தமிழ் பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகுது. தியேட்டர்ஸில் பார்க்காதவங்கலாம் வந்து கண்டிப்பாக இந்த மூவியை ஆஹா தமிழ் OTT பிளாட்ஃபார்மில் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஐ எம் காதலன் அப்படின்ற மலையாள மூவி வந்து மனோரமா மேக்ஸ் அதில் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ தமிழ் மூவிஸ் மட்டும் இல்லாமல் நான் மலையாளம் கன்னடம் அந்த படமும் பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மனோரமா மேக்ஸில் இந்த படத்தை பார்க்கலாம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற OTT பிளாட்ஃபார்ம் மூவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மூவி கிடையாது, ஒரு வெப் சீரிஸ் தான் வரப்போகுது. மிஸ்ஸிங் யூ அப்படின்ற சீரீஸும் வந்து இன்னைக்கு OTTயில் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன அந்த படங்களாக இருக்கட்டும், ஃபைனலாக நான் சொன்ன சீரீஸாக இருக்கட்டும், ஸோ யாருக்கு என்ன படம் பிடிச்சிருக்கோ, இல்லை மலையாளத்தில் படம் பார்ப்பேன், ஹாலிவுட் பார்ப்பேன், இந்த சீரீஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு Jan 3ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் OTTயில் வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சினிமா தொடர்பான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன் வித் ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ்.